2வது வார்த்தையை பற்றி நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். அதாவது இயேசுனுடைய சிலுவை பாடுகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ரொம்ப வருஷமா நம்ம கேட்டிருக்கோம். அதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, சிலுவையில இயேசு பேசினதான மொழிகள்லாம் நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்பவும் ஹைலைட்டடா இந்த இடத்துல நாம எடுத்துருக்கிறது. அதாவது சிலுவையில் மொழிந்த 7 பொன்மொழிகள் சொல்லுவாங்க, சிலுவையில் பூத்த 7 பூக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது 1ஆம் வார்த்தையை மன்னிப்புன்னு சொல்றது உண்டு, 2வது வார்த்தையை ரட்சிப்பு என்று சொல்வது உண்டு. அதாவது ரட்சிப்புங்கிறது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது, ஒரு அங்கமா இருக்கிறது. அதாவது ரட்சிப்பு வந்துட்டு இந்த 2வது வார்த்தையில ரட்சிப்பு என்கிறதான வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம் இந்த வெளியில பார்க்க போறோம். அதாவது நம்ம இயேசுப்பா வந்துட்டு சிலுவையில அறையும் போது லூக்கா 23:43 தான் வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். அந்த கல்வன் சொன்ன வார்த்தையை வந்து இங்க கொடுக்கப்படலை, இயேசுப்பா சொன்னதான வார்த்தையை பற்றி தான் இங்க வந்துட்டு நம்ம முக்கியமா நம்ம பேச போறோம். அதாவது அவர் சிலுவையில வந்துட்டு எல்லாரும் பொய் சாட்சிகள் சொல்லியும் பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாகவும் சிலுவையில வந்துட்டு என்ன பண்ண போறாங்க, அறைய போறாங்க தெரிஞ்சும் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவையில வந்து அறையப்பட்டார். அந்த அறையப்பட்டிருந்த சமயத்துல முதலாவது அந்த நிறுத்தின மனுஷர்கள் எல்லாரும் எப்படி அவரை நிந்தித்தாங்க, எப்படி அவரை வந்துட்டு பரிகாசமாய் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். அதாவது நம்ம ஒரு மனுஷனுடைய சுவாபம் என்ன அப்படின்னா, நம்மள ஒரு வார்த்தை பேச 2 வார்த்தை பேசலன்னா நமக்கு மனசு ஆறாது. ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவோம், நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு வந்து இருப்போம். இவ்வளவு நாள் நான் பொறுமையா ஆனாலும் இனிமேல் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் எல்லாம் நம்ம சொல்றது உண்டு இல்லையா? எதனால நம்மளால அது தாங்கிக் கொள்ள முடியாது, நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மள இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது எல்லாவற்றையும் நம்ம என்ன நினைவு கூறணும்னா, இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பெருந்தன்மையாக அந்த சொன்ன வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நினைவு கொண்டு நாமும் நம்மளை காயப்படுத்தவர்களுக்கும் துன்பப்படுத்தவர்களுக்கும் நாமும் என்ன பண்றவங்களா இருக்கணும், மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அவர் பட்டதை போல துன்பத்தையோ அவரை போல பழியையும் யாரும் அந்த மாதிரி பழியை நாம ஏற்றது கிடையாது. அப்போ இதுல பாக்குறோம், அந்த 2 கல்வர்களும் வந்துட்டு ஆண்டவரையும் நிந்திக்கிறார்கள். ஓகே, மற்றவங்க நிந்திக்கிறாங்கன்னா அது கூட பரவாயில்ல. ஆனா இந்த 2 கல்வர்களும் கூட அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியும். இயேசுவை போலதான் அவங்களும் சிலுவையில அறையப்பட்டிருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் ஒரே தண்டனை தான் தெரிஞ்சிருந்தும் என்ன பண்றாங்களாம், ஒரு இடத்துல பார்க்கும்போது 2 கல்வர்களுமே நிந்தித்தார்கள் சொல்லி இருக்கு. ஆனா மற்ற இடங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு கல்வன் மட்டும்தான் ஆண்டவரை நிந்தித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு குற்றவாளி வந்துட்டு ஆக்சுவலி இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு மத்தேயும் மார்க்கும் கல்லன்னு குறிப்பிட்டிருக்காங்க. லூக்கால வந்துட்டு 2 குற்றவாளிகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கல்லன்கிறது வார்த்தையை வந்துட்டு கிரேக்க மொழியில பார்த்தோம்னா லேஸ்டேஸ்னு சொல்றாங்க. அப்படின்னுச்சுன்னா கலகக்காரன், கொள்ளைக்காரன் அர்த்தமா. அதுக்கப்புறம் குற்றவாளிங்கிற வார்த்தைய கிரேக்க மொழியில பார்க்கலாம் பாகர்கோஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்படின்னா தொடர்ந்து தீமைகளை செய்வதும் குற்றங்களையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறவங்களையும் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 கல்வனுக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வேலையில பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த நேரத்தில் நம்ம ஒப்பிட்டுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் அப்படின்ட்டு அவரை இகழ்ந்தான் அப்படின்னு வந்துட்டு பார்க்கிறோம். அவனுடைய அந்த மரண நேரத்துல கூட என்ன பண்றான் அப்படின்னா, இயேசுவை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் நீ வந்து உன்னையும் ரட்சிச்சுக்கோ, எங்களையும் வந்துட்டு நீ ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மற்றவங்க பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லையா அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மற்ற குற்றவாளிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று இல்லையா? அவனுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்திருக்கான். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கான், அந்த மாதிரி பாவம் செய்து அவன் சிலுவையினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டவனா இருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், நீ வந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம அந்த இடத்துல கூட அந்த அவன் பேசுறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். நாமளும் நாம பண்ண தவறுக்காக நம்ம இந்த குற்றத்தை அனுபவிக்கிறோம். ஆனா அவர் எந்த தவறும் செய்யாம இந்த குற்றத்தை அனுபவிக்கிறாரு. அப்ப அந்த திருடனுக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அவனோட அந்த லாஸ்ட் டைம்ல கூட அவன் வந்து அவனுடைய குடும்பத்தை நினைச்சோ இல்லை அவனுடைய வாழ்க்கையை குறிச்சோ, அதாவது மரணங்கிறது யாருக்குனாலும் ஒரு மனுஷனுடைய மரணம் இப்பதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்ப அந்த சிலுவையில கூட இருக்கும்போது அவனுக்கும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும்போது அவனுடைய மனதுல என்னென்னவோ மனசுல இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா,
கடைசி நேரத்துல கூட அவனுக்கு ஒரு மனம் திரும்புகிறதான ஒரு மனம் அவனுக்குள்ள வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஒருவருக்குள்ளே என்ன அந்த மனம் திரும்புகிறதான மனம் இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது, நாம் அக்கிரமம் செய்யும் போதும் நமக்குள்ள மனம் திரும்புகிறதான அந்த மனம் இருக்க வேண்டும். இப்போது நம்ம இன்றே ரட்சணை நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு ஒரு நாள் என்னது, இன்றைக்கே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கூட இருக்கும். அதாவது இந்த வார்த்தையில தேவன் ஏசப்பா சொல்ற வார்த்தையில, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த 7 வார்த்தைகளிலும் அடங்கின ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கிறது. என்ன அப்படின்னா, என்னுடனே கூட பரதேசில் இருப்பான் என்பது 7 வார்த்தைகளுடைய ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்கிறது. அப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், அந்த சிலுவையில இருக்கிற அந்த ஒரு கல்வனை குறிச்சு பாக்குறோம். அதாவது இயேசுவின் இடத்துல கேட்ட அந்த கல்வனை குறிச்சு பாக்குறோம். ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரும் என்றதை சொன்ன கல்வனை குறிச்சு தான் நம்ம இந்த வேலையில பாக்குறோம். அப்போ சிலுவையில இருக்கிறவனுக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கு. இயேசு யார் என்பதை பற்றி அவன் தெரிந்து கொண்டிருக்கான். முதலாவது அவனை என்னன்னு பார்த்தோம்னா, கடைசி நேரத்துல கூட மனம் திரும்புவதான ஒரு மனம் அவனுக்கு உண்டாயிருந்துச்சு. அவன் இயேசு யார் என்று அறிந்து மனம் திரும்புறவனா இருந்தான். அதாவது ரட்சிப்பு அப்படிங்கிறது அவரால் மட்டும்தான் என்று அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுச்சு, உணர்ந்து கொண்டான். அதனால அந்த நேரத்தையும் தாமதமாக கூடாது என்று சொல்லி என்ன பண்றான், தன்னுடைய தவறை அந்த இடத்துல ஒப்புக்கொள்றான். மற்றொரு கல்வன் இடத்துல சொல்லும்போது, நாம செஞ்ச தவறுக்காக செய்யறோம்னு சொல்லும்போது அவனுடைய பாவத்தை கூட அவன் என்ன பண்றானா, அந்த வேலையில அறிக்கையிடானா. சோ அந்த வேலையில அவனுடைய மனம் ஃபர்ஸ்ட் மாற்றப்படுது, மனம் திரும்பப்படுறான். அதுக்கு அடுத்தது அவன் அறிந்து கொள்றான், தன்னை ரட்சிப்பவர் யார் என்று அறிந்து கொண்டு அவரிடத்துல பேசுறதுக்கு அவன் தயாராகிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை கூட ஒப்புக்கொண்டு அவரிடத்துல பேசுறதுக்கு தயாராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கணும். அந்த இடத்துல பலர் அவரை நிந்தித்தாங்க. பலர் இயேசுப்பாவை அவமானமான வார்த்தைகளால பேசினாங்க. ஆனா அவர் யாருக்காச்சும் மறு உத்தரவு கொடுத்தாரா? யாருக்கும் அவர் மறு உத்தரவு என்ன பண்ணலையா, கொடுக்கவே இல்லையா. ஆனால் அவர் முதலாவது பேசின வார்த்தை தேவனோடு, இரண்டாவது அவர் பேசினது அந்த கல்வனோடு மாத்திரம் என்ன பண்றாரு, அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்துல மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருந்தார். அப்போ அந்த குற்றவாளி ஒரு ஸ்பெஷலானவன் தான் அந்த இடத்துல இல்லையா. அந்த இடத்துல அவன் மனம் மாறி தன்னுடைய ரட்சிப்புக்காக இயேசு பாட்டுல பேச துணியும் போதுதான் அவனுடைய பேர் இன்னும் வேதத்துல இருக்கு. இன்னும் நம்ம அவரை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் ஒரு நாளும். அப்போ என்ன இந்த பார்க்கணும்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லீடர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்களுக்கு நல்ல பவர் இருக்குன்னு தெரியும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுடைய பின்னாடி இருக்கிறவங்க நம்ம காமிச்சுக்க விரும்புவோம். நம்ம அவங்க இடத்துல நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு நினைப்போம். ஆனா இந்த குற்றவாளி சிலுவையில இயேசுவே கொலைக்கு, அதாவது அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சமயத்துல நம்ம அவரிடத்துல இப்ப நம்ம உதவி கேட்டா அவர் நம்ம விரும்பிப்பாரா இல்லையாங்கிற யோசனை அவனுக்கு இல்லை. அந்த இடத்துல என்னன்னா, அவனை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அந்த அவனுடைய கடைசி நேரம் என்ன சொல்றது, அவனுடைய அந்த ரட்சிப்புங்க அந்த கடைசி நேரத்துக்குள்ள அவன் வந்ததை அவன் உணர்ந்ததுனால மாத்திரமே இயேசுவே அவர் அந்த சமயத்துல அவரால் மீட்டு கொள்ள முடியாத சமயத்துல கூட அவன் என்ன பண்றான், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே நோக்கி நீ என்னையும் நீங்க எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்கலாம், நீங்க வரும்போது என்னையும் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்கலாம். சோ அந்த இடத்துல ரட்சிப்புங்கிற ஒரு பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரட்சிப்பினுடைய பண்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரட்சிப்புங்கிறது கிருபையால கிடைப்பதான். ரட்சிப்பு வேற எதனாலையும் காசு பணம் கொடுத்தோ இல்லை ஏதாவது கொடுத்தோ நமக்கு கிடைப்பது கிடையாது. ரட்சிப்பு நமக்கு கிருபையால கிடைக்குமா. அதான் அந்த கல்வன் சிலுவையில் இருந்த அந்த கல்வன் ரட்சிப்பை பெற சிறிதும் தகுதி இல்லாதவனா இருந்தான். எதனாலன்னா, அவன் பண்ணினதான குற்றங்களினாலும் அவன் பண்ணினான எல்லா தவறுகளினாலும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவனாக தான் இருந்தான். அப்போ ரட்சிப்பு கிருபையால் கிடைப்பது அப்படின்னா, கிருபைனா என்னது, தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைப்பதுதான் கிருபை. சோ இந்த கல்வன் ரட்சிப்படைய தகுதியே இல்லாத போதும் அவனுக்கு அந்த இடத்துல ரட்சிப்பு கிடைத்தது. எதனால அப்படின்னா, அவர் நன்மை வைத்த கிருபையினால மாத்திரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் விசுவாசத்தினால ரட்சிப்பை என்ன பண்ணானா, பெற்றுக்கொண்டான். அவன் விசுவாசித்த அந்த நேரத்துல இல்லையா, நம்ம கேட்டா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தினால கேட்டதுனால மாத்திரம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு
ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ இதனாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, விசுவாசத்தினால நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். சோ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. முதலாவது என்ன அப்படின்னா, ரட்சிப்பை வந்துட்டு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதா என்ன அப்படி பார்க்கிறோம், ரட்சிப்புடைய பண்புகள். இரண்டாவது என்ன பார்த்தா, ரட்சிப்பு வந்துட்டு நித்தியமானது, அது வந்துட்டு ரொம்ப உறுதியானது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசுப்பா அந்த சிலுவையில அந்த கல்வனுக்கு மறுபடியும் கொடுக்கும்போது சொல்றாரு, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசுல இருப்பாய் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அதுல மெய்யாகவே அப்படின்னு வந்து சொல்லும் போது நமக்கு ஒரு ஷியூரிட்டி கொடுக்கறது அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அந்த மெய்யாகவே சொல்லும் போது அந்த உறுதியான ஒரு வார்த்தையை நமக்கு அந்த இடத்துல அளிக்கிறார். சோ அது வந்துட்டு ரட்சிப்பு வந்துட்டு உறுதியானதா இருக்கிறது, நித்தியமானதா இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற போது அது வந்து நித்தியமானதா இருக்குது. நம்முடைய உயிருள்ள வரைக்கும், நம்முடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம ரட்சிப்படைஞ்சோம்னா அது என்னது, இயேசு கொடுக்குற ரட்சிப்பு நிலையானதா இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ரட்சிப்பு எப்படின்னா, அது ஒரு தனி நபருக்கு உரியதா இருக்கிறதா. அதாவது நான் வந்துட்டு உங்களுக்காக ஜெபிச்சேன் அப்படிங்கும் போது ரட்சிப்பு வந்து என்ன சொல்றது, கம்ப்ளீட்டான அந்த ரட்சிப்பு நமக்கு நாமே கேட்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். மேபி பாவ மன்னிப்பு கூட நமக்கு நாமே கேட்கும் போது மட்டும்தான் தேவனிடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டுதல் செய்ய முடியுமே தவிர வாங்கி கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பும் ஒருவருடைய கருத்துலதான் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வரங்களாகட்டும் கிருபைகளாகட்டும் அது பெற்றுக்கொள்வது ஒரு தன்னவருடைய கருத்துலதான் இருக்குது. அப்போ அது என்னன்னா, நமக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அது வந்து தனிநபருக்கு உரியதா இருக்கிறது ரட்சிப்பு அப்படின்னு வந்துட்டு பாக்குறோம். இதுல கூட இயேசுப்பா வந்துட்டு சொல்லும் போது பாக்குறோம், உனக்கு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாரு. அப்போ ஒரு தனி மனிதனை மட்டும் குறிப்பிட்டு அந்த ரட்சிப்பு இருக்கிறதா இருக்கு. அதுக்கப்புறம் ரட்சிப்பை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியுமா, உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்துல நம்ம வேண்டுதல் செய்து விசுவாசத்தினால கேட்கும் போது ரட்சிப்பை நாம உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இயேசுவால மாத்திரம்தான் கிடைக்கும், கர்த்தரால மாத்திரம்தான் கிடைக்கும். அதாவது இந்த ரட்சிப்பு வந்துட்டு கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தரால் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கிறோம். அதாவது நம்ம ஒரு பாட்டு இருக்கு, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசுவின் நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே அப்படின்னு. அப்போ வானத்தின் கீழையாகிலும் இந்த பூமிக்கு மேலேயாலும் ரட்சிப்படுவதற்கு வேற எந்த ஒரு வழிகளுமே கிடையாது. இயேசுவால மாத்திரமே இந்த நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்ப நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 1, அதாவது கர்த்தரே ரட்சிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தரால ரட்சிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:12 பார்க்கிறோம். இதுல சொல்லப்பட்டபடி இயேசுவால என்று நமக்கு ரட்சிப்பு கிடையாது. சோ கர்த்தரால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் சங்கீதம் 130:7 கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஓகே, இதுல பாக்குறோம் கர்த்தரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்துட்டு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரே வழி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்போ அவராலே மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு அடைய முடியும். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறது எதுக்கு அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். நம்ம முடிவு பரியந்தம் நிலை நின்றால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு எப்போது நமக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த ரட்சிப்பு யாரால கிடைக்கும்? நம்ம ரட்சிக்கப்பட்டும் அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு ஒரு சில பாவங்கள் செய்யறோம், நம்ம ஆண்டவர் சரியா பின்பற்றாம பின்மாற்றத்துக்குள்ளாக நம்ம போயிடும். அப்போ நம்ம
மறுபடி நம்ம என்ன பண்ணணும், பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம இடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணுமா, அப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தப்படும் போது நாமும் கூட பரலோக ராஜ்யத்துல இந்த கல்வனை கேட்டது கூட இயேசுவும் கூட நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரு. நாமும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துல ஜீவிக்க முடியும் என்று சொல்லி இந்த சிறு வார்த்தை முடியும்.